ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடிங் அலைன்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து டைமண்ட் ஸ்டார் பேட்டர்னை வந்து வரைஞ்சிருப்பேன். அதிலே வந்து இன்னொரு பேட்டர்ன் டைமண்ட் ஸ்டார் பேட்டர்னை வந்து எப்படி வளையுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ எப்படி வளையுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். அந்த டைமண்ட் ஸ்டார் பேட்டர்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிடுறேன். இதுதான் அந்த டைமண்ட் ஸ்டார் பேட்டர்ன். போன டைமண்ட் ஸ்டார் பேட்டர்ன் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன்ல, பாருங்கள். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த இந்த டைமண்ட் ஸ்டார் பேட்டர்னில் வந்து இந்த ஸ்டாருக்கு கீழே நெக்ஸ்ட் லைனில் வந்து இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும் இந்த டைமண்ட் ஸ்டார் பேட்டர்னில். பட் இதில் நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்குது, அது கீழே இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்குல்ல. இதை வந்து நம்ம ஆல்ரெடி மிரர் ஸ்டார் பேட்டர்னில் வந்து இது மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒன்றுமே இல்லை, எல்லாம் சேம் தான். ஒரே ஒரு ஸ்பேஸை மட்டும் வந்து ஒன்று கம்மி பண்ணிவிட்டு போடும். அது எந்த இடத்துலன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கான லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு அதை சொல்கிறேன். இது லாஜிக் கண்டுபிடிக்க என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டார் பேட்டர்ன் வந்தாலே முன்னாடி ஸ்பேசஸ் வருது இல்லை. ஸோ ஸ்பேசஸ் வரதுக்காக எஸ்ங்கிற ஒரு வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். இது வந்து எப்படியும் வந்து டைமண்ட் ஸ்டார், அதாவது மிரர் இமேஜ் பேட்டர்ன் தான். டைமண்ட் ஸ்டாரும் மிரர் இமேஜ் பேட்டர்னில் வர ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இதை வந்து சென்டராக வந்து பிரிப்போம்ல. ஸோ இது 0, கீழே வரதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வேல்யூலாம், மேலே போகிறதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூலாம் எழுதுவோம். இது 0, ஐயோட வேல்யூ 0னா கீழே 1 2 3 4, இப்படி ஐயோட வேல்யூ கீழே வந்து ப்ளஸ் ஆகும், மேலே வந்து மைனஸாகவும் போகும். இதுக்கு நேராக -1 -2 -3 -4. அதாவது நான் இன்புட் வந்து n = 4 சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொண்டு வர மாதிரி நான் லாஜிக் எழுதணும், அதாவது ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் காலம் வரைஞ்சிடலாமா. NISJ சொல்லிட்டு டேபிள் காலம் எல்லாமே சேம் தான். இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து மைனஸ் என்னோட வேல்யூ எப்போவுமே வந்து 4 தானே. ஸோ 4ங்கிற இன்புட்டு எத்தனை லைன் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 டைம் இருக்கா. ஸோ 9 டைம் 4 எழுதுறேன். டைம் 4 எழுதிட்டேன்னா இப்போ ஐயோட வேல்யூ நீங்கள் பாருங்கள், இங்கே என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, இந்த 4க்கு நேராக -4 சொல்லிட்டு இருக்கா. ஸோ -4, இது நேராக -3 -2 -1 0 1 2 3 4. எஸ்ங்கிறது ஸ்பேசஸ், எவ்வளோ ஸ்பேசஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் பாருங்கள், இதுக்கு நேராக இந்த -4 ஐயோட வேல்யூ -4 இருக்கும்போது எத்தனை ஸ்பேசஸ் இருக்குது, 1 2 3 4 ஸ்பேஸ் இருக்குது. அதாவது 4 ஸ்டார் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படின்னா 4 ஸ்பேசஸ் தானே. ஸோ 4, இந்த -3 இருக்கும்பொழுது எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, 1 2 3. இந்த ஸ்டாருக்கு நேராக கனெக்ட் பண்ணிப்பாங்க, 1 2 3 ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ 3, இங்கே 2, இங்கே 1. இந்த 0க்கு நேராக வந்து எந்த ஸ்பேஸும் இல்லைல்ல. ஸோ அதனால 0ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதே போல் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ரெண்டாவதுக்கு நேரம் 2 ஸ்பேஸ் இருக்குது, மூணாவது நேரம் 3 ஸ்பேஸ் இருக்குது, நாலாவது நேரம் 4 ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ 1 2 3 4ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன். ஜேவோட வேல்யூ எதுவுமே இல்லை. எத்தனை அந்த பர்டிகுலர் ஐயோட வேல்யூவில் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் ஜேவோட வேல்யூ. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 4ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ -4ல் வந்து 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, -1ல் வந்து 4 இருக்குது, 0ல் வந்து 5 இருக்குது. 1 2 3 4 5 ஸ்டார் இருக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஸ்டார் இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா, அதை எழுதியாச்சா. இப்போ இங்கே என்ன இதுனா வந்து எஸ்ஸோட ஃபார்முலாவும் ஜேவோட ஃபார்முலாவும் கொண்டு வரணும். இங்கே ஒரு சிக்கல் என்னென்னா வந்து இங்கே 4 3 2 1 0 1 2 3 4 சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து என்னோட வேல்யூ ஐயோட வேல்யூ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இல்லை தனித்தனியாக கொண்டு வச்சுட்டும் இந்த எஸ்ஸோட வேல்யூவும் ஜேவோட ஃபார்முலாவும் கொண்டு வரலாம். பட் இங்கே பாருங்களேன், 4 3 2 1 0 0 1 2 3 4 சொல்லிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டு இங்கே ப்ளஸில் வருது. பட் நம்மளுக்கு வந்து இங்கேயும் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து போன சேம் தான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இதை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். புதுசாக பார்க்குறவங்க புரியுறதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இந்த ஐயோட வேல்யூக்கு பதிலாக எல்லுங்கிற ஒரு வேல்யூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் வந்து இங்கே மைனஸாக இருக்கிறதுக்கும் ப்ளஸ்ஸாக மாற்றுற மாதிரி ஒரு லாஜிக் எழுதுறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அவுட்டர் ஃபார் லூப் எழுதுகிறோம்ல, அதுக்குள்ளே ஸ்டார்டிங்கே இது எழுதிடும். இஃப் ஐயோட வேல்யூ 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா L = -i சொல்லிட்டு எழுதுறேன். இல்லைனா
எல் ஈக்குவல் டு நார்மலாக ஐஏ இருக்க சொல்லி சொல்கிறேன். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஜீரோவை விட கம்மினா எது, இதுதானே. இந்த லைன் வரைக்கும் வரும்போது எல்லோட வேல்யூ மைனஸ் ஐ சொல்லிட்டு எழுதிடுறேன். இப்போது மைனஸ் கூட மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் சொல்லிட்டு ஆகிடும்ல. ஸோ இங்கே மைனஸாக இருக்கிறதுலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 4 3 2 1 சொல்லிட்டு எல்லோட வேல்யூ ஆகிடும். அப்புறமா மற்ற நேரத்தில் வந்து ஐயோட வேல்யூ ஐயா தான் இருக்க சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து இதுக்கு போய்ட்டு அப்ளை பண்ணுறேன். ஐயோட வேல்யூ என்னவா இருக்கோ அது எல்க்கும் அப்ளை பண்ண சொல்கிறேன். ஸோ 0 1 2 3 4. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. பட் இப்போ எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாகவே இருக்குல்ல. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல. ஸோ அப்படின்னா வந்து எஸ்ஸோட ஃபார்முலா வந்து எல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஐ சொல்லிட்டு அப்ளை பண்ண போகிறீங்க. ஐ சொல்லிட்டு அப்ளை பண்ணால் இந்த லாஜிக்கே தப்பாயிடும். எஸ்ஸோட லாஜிக் வந்து எல். இப்போ இது எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ ஜேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஜேவோட வேல்யூ வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1 2 3 4 சொல்லிட்டு ஆகுது. நம்ம எதன் மூலியமாக இது பண்ணால் இங்கே 1 2 3 4 ஆகுதுன்னு சொல்லி பாருங்களேன். இப்போது இங்கே என்னோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருக்குது. ஐயோட வேல்யூ வந்து எப்பவும் யூஸ் பண்ணது, ஏன்னா இங்கே மைனஸாகவும் இங்கே ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. பட் இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குல்ல. ஸோ என்னோட வேல்யூ வச்சு எப்படி ஜேவோட வேல்யூ கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது நான் நார்மலாக வந்து n-l சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்னோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருக்குது, எல்லோட வேல்யூ 4 சொல்லிட்டு இருக்குது. 4 - 4 0ன்னு சொல்லிட்டு வருது. பட் இங்கே எனக்கு 1 சொல்லிட்டு வருது இல்லை. அப்படின்னா இது ரெண்டு கூடயும் +1 நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். சும்மா நான் அப்ளை தான் பண்ணுறேன். பட் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். கரெக்டாக வந்தால் மட்டும்தான் இந்த லாஜிக்கை வந்து கொண்டு வரணும். இல்லைனா வேறு மாதிரி வந்து நம்ம யோசிக்கணும். இது மாதிரி பண்ணும்போது என்னோட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ 4, இது கூட 1 ஆட் பண்ணால் 4 - 4 0, 0 கூட 1 ஆட் பண்ணால் 1. இதுக்கு மட்டும் கரெக்டாக இப்போ வருது. நெக்ஸ்ட் லைனுக்கும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 4 - 3 + 1. 4 - 3 வந்து 1 கூட வந்து இந்த 1 ஆட் பண்ணால் 2. ஸோ இதுக்கும் வந்து கரெக்டாகுது. எல்லாத்துக்கும் செக் பண்ணி பாருங்கள். இதோட விட்டுடாதீங்க. ஏன்னா ஒரு சிலது வந்து ஒன்றுக்கு மேட்ச் ஆகும், ஒன்றுக்கு மேட்ச் ஆகாது. அது மாதிரி இருந்தால் நம்ம வேறு மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாஜிக் வந்து யூஸ் பண்ணணும். இப்போது இதுக்கு ட்ரை பண்ணிப்பாங்க. 4 - 2 2 தான். 2 கூட 1 ஆட் பண்ணால் 3. இதுவும் எனக்கு கரெக்டாக வந்து ஷூட் ஆகுது. இப்போ இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 4 - 0 4 தான். அது கூட 1 ஆட் பண்ணால் 5. ஸோ எனக்கு வந்து அதே போல் நீங்கள் எல்லாத்துக்கும் செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த ஃபார்முலா வந்து எல்லாத்துக்கும் ஷூட் ஆகுது. ஸோ அதனால் வந்து எனக்கு ஜே கிடச்சிருக்க ஃபார்முலா வந்து n-l + 1. இதுதான் வந்து ஜே கிடச்சிருக்க ஃபார்முலா. இப்போ இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நார்மலாக வந்து போன ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோமோ அதே தான். அதில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் நம்ம ஆல்ரெடி வந்து டைமண்ட் ஸ்டார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த பேட்டர்னில் இருக்க அதே சேம் ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்கேன். அதில் வந்து இங்கே எல்லாமே சேம் தான். இதில் வந்து லாஜிக்கு பதிலாக எஸ்ஸோட வேல்யூ வந்து இங்கே வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், எல் தானே கண்டுபிடிச்சோம். ஸோ எஸ்ஸோட S <l சொல்லிட்டு எழுதிடுறேன். அதே போல் ஜேவோட லாஜிக் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், n-l + 1 தானே. ஸோ அதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ப்ரோக்ராமும் சேம் தான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் அப்படியே இதை வந்து பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். தரும்போது ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் வரும். அது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அது ஒரே ஒரு ஸ்பேஸை மட்டும் மாற்றி போட்டு தான் வந்து கரெக்டாக வரும். இப்போது என்டர் n வேல்யூ சொல்லிட்டு கேட்குது. நான் 4 சொல்லிட்டு நோட்டில் கொடுத்த மாதிரியே கொடுக்குறேன். தரும்போது எனக்கு டைமண்ட் ஸ்டார் வராமல் வந்து இங்கே ட்ரையாங்கிள் இது மாதிரி வருது. இது லெஃப்ட் ஏரோ ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி வருது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் சொன்னேன்ல, அலைன்மெண்ட் வந்து போன டைமண்ட் ஸ்டார் பேட்டர்னுக்கு வந்து நேராக இருக்கும். பட் இதுக்கு வந்து சைடில் இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கே 2 ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற எந்த சேஞ்சஸும் இல்லை. இது மாதிரி மட்டும் கொடுத்துட்டு நான் பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுத்தேன்னா, இப்போ என்டர் n வேல்யூ சொல்லிட்டு நான் 4 சொல்லி கொடுத்தேன்னா பாருங்கள், நோட்டில் எது மாதிரி இருக்கோ அதே போல் டிட்டோ இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது 4க்கு மட்டும்தான் அப்ளிகேபிள் அப்படிலாம் இல்லை. நம்ம எழுதுகிற எல்லா மெத்தடும் வந்து ஜென்ரிக் மெத்தட் தான். நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து டைமண்ட் ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். நான் 10 சொல்லி கொடுத்தேன்னா 10க்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே டைமண்ட் ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து எதனால் கம்மி பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம மிரர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து மிரர் இமேஜ் பேட்டர்ன் சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் வந்து சொல்லியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து பிளேலிஸ்ட்லேயே வந்து பிளேலிஸ்ட்டும் வந்து கீழே வந்து கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே வந்து நீங்களே வந்து ஒரு 3-4 மெத்தட் தான். அந்த 4 மெத்தடை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம்.
இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐடியாஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.